சட்டி காய்ஞ்சிருச்சுங்க. எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காய்ஞ்சிருச்சு. கடுகு, வெந்தயம், சோம்பு 3 போட்டு தாளிச்சுக்கலாம். சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், நல்லா வதக்கிக்கலாம். கூடவே தட்டி வச்ச பூண்டையும் போட்டுக்கலாம். வெங்காயம் பூண்டு நல்லா வதங்கிருச்சு. தக்காளி போட்டு நல்லா வதக்கிக்கலாம். கருவேப்பிலை போட்டாச்சுங்க. நான் ஒரு லெமன் சைஸு புளியை எடுத்து கரைச்சி வடிகட்டி வச்சுருக்கேன். அதையும் ஊற்றிக்கலாம். நம்ம வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் போட்டுக்கலாம். காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. காரத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம வீட்டு மிளகாய் சேர்த்து சேர்த்துக்கலாம். குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ மூடி போட்டுடலாம். குழம்பு நல்லா கொதிக்கட்டும். குழம்பு நல்லா கொதிக்குதுங்க. இப்போ நம்ம நண்டை போட்டுக்கலாம். குழம்புக்கு தேவையான அளவு கல் உப்பு போட்டுக்கலாம். குழம்பு நண்டு வேகிறதுக்குள்ளே நம்ம ஒரு தேங்காய் அரைச்சிட்டு வந்துடலாம். தேங்காயும் 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பும் அரைச்சிட்டு வந்துடுறேன். பாருங்க, நல்லா கொதிச்சிருச்சு. நண்டு நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்ச தேங்காயை ஊற்றிக்கலாம். பாருங்க, நல்லாவே வெந்து வந்துருச்சு. நம்ம அரைச்சி வச்ச சோம்பும் தேங்காயும் ஊற்றிக்கலாம். அவ்வளோதாங்க, எங்கள் வீட்டு நண்டு குழம்பு ரெடி. இது பார்த்திங்கன்னா 1 கிலோ நண்டு குழம்புக்கு நான் அளவுகள் சொல்லியிருக்கேன். புளியை வந்து நண்டு குழம்புக்கு அதிகமாக ஊற்றாதீங்க. கொஞ்சமாக லெமன் சைஸ் அளவுக்கு எடுத்தால் போதும். மீன் குழம்பு மாதிரி இது நல்லா இருக்காது, ரொம்ப புளிப்பாக இருக்கும். அவ்வளோதாங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலே கொத்தமல்லி தூவி இறக்கணும்னா அருமையான நண்டு குழம்பு ரெடி. தேங்க்யூ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி எங்கள் வீட்டில் நண்டு குழம்பு தாங்க வச்சுருக்கோம். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் அழுத்துங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வரும். குழந்தைங்களுக்குலாம் நண்டில் முள்ளெல்லாம் இருக்காது இல்லையா, நம்ம ஈஸியாகவும் செஞ்சிடலாம். குழந்தைங்களுக்கும் நல்லா ஊட்டி விட்ட மாதிரி இருக்கும். வாங்க இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம்.